விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஜாக்பாட்னு அது மாதிரி இவங்களுக்கு அட்ராசக்க தான். சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. வெளியூர்ல போய் படிக்க வைக்கிறதுங்கிறது பெற்றோர்களுக்கு வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான். ஸோ உங்க வீட்டில் உங்க பிள்ளைகள் தனுசு ராசியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய மொபைல் நம்பரை உங்களோட லிங்க் பண்ணிக்கோங்க. இப்பதான் நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. அதனால பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னாலும் கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களினுடைய பொறுப்பு. நெக்ஸ்ட் மேடம் துலாம் ராசிக்காரர்கள் வந்து 7வது ராசி இவங்களுக்கு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இதுவரைக்கும் பாக்கியத்துல இருக்கார். இப்ப வந்து 10ஆம் இடத்திற்கு வர்றார். ஸோ நீங்க எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க கடன் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களை தேடி வந்து இந்தா நீ வச்சுக்கோ, பணம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஆனா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் கேத்துவும் கூட்டு தொழில் செய்யறவங்கள ஏமாத்திட்டு போறதுக்கு வகை பண்ணி விட்டுருவாரு. அதனால கடன் கொடுக்குறாங்களேன்னு சொல்லி வாங்குறத விட இது வாங்கலாமா வேண்டாமா, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமான்னு யோசிச்சுட்டு வாங்குறது பெட்டர். அண்ட் ஒரு கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்றீங்க, ஒரு எம்ஓயூலாம் போடுறீங்கன்னா ஒரு தடவைக்கு 10 தடவை படிச்சு பாருங்க. வீடு வாங்குறவங்க இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய பார்க்கலாம். இந்த பில்டர்ஸ்ட் எல்லாம் பேப்பரை வச்சுட்டு அழுகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் நீங்க வீடுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 10 வாட்டி லீகல் ஒப்பீனியன் பாருங்க. இந்த பில்டர்ட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்க. அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றது நல்லது. இல்லையா இந்த வருஷம் நம்ம இன்வெஸ்டே பண்ண வேண்டாம்ப்பா, நம்ம பாட்டுக்கு போட்டு வைக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு கூட நீங்க இருக்கலாம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் அண்ட் இந்த பணம், இந்த 2 விஷயத்துலையும் நீங்க பத்திரமா இருந்தாலே போதும். சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் வீட்டில் யாராவது பெரியவங்களுக்கு இல்லை உங்க கணவருக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பெரிய மருத்துவ செலவெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா அது குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், சில பேர்லாம் அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, டயாலிசிஸ் இதெல்லாம் வந்து டெய்லி முக்கால்வாசி போய் பணம் செலவு பண்ற அந்த நிலைமை மாறும். ஸோ அதுக்கு நீங்க இறைவனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த வருஷம் நான் எந்த தெய்வத்தை வணங்கினால் எனக்கு இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை பண்ணுங்க. தேவையில்லாம நம்ம மனசு போய் ஒரு கடன் வாங்குறதோ இல்லை சட்டுன்னு போய் இதுல அதெல்லாம் இருக்காது. ஸோ வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுறதுங்கிறது டியூஸ்டேஸ் ஆர் சாட்டர்டேஸ் அண்ட் எங்கெல்லாம் வீரபத்ரர் கோயில் இருக்கோ இந்த வருஷம் நீங்க போகலாம். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் பராப வருடம் முழுதும் ஒரு நல்ல ஆலயங்கள் போகணுன்னா நீங்க வந்து காரைக்குடி சைடு போயிடுங்க. அங்க இருக்கக்கூடிய எந்த கோயிலுக்கு பிள்ளையார்பட்டியில இருந்து ஆரம்பிச்சு நிறைய அப்படியே லைனா இருக்கு. திருக்கோஷ்டியூர் போகலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 கண்ணுடையாள் இருக்காங்க, பைரவர் இருக்காரு, எத்தனை கோவில்கள் நமக்கு சொல்லி மாள முடியாது. நீங்க எது சிவனோ பெருமாளோ மதுரை வீரனோ ஐயனாரோ எங்கனாலும் நீங்க போகலாம். காரைக்குடி சைடு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அங்க இருக்கக்கூடிய உக்ர தெய்வங்கள் எல்லாமே நீங்க வந்து வணங்கினால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நம்ம சமாளிச்சுக்கலாம். அடுத்து தனுஷா விருச்சிகமா? விருச்சிகம் 8. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஜாக்பாட்னு அது மாதிரி இவங்களுக்கு அட்ராசக்க தான். சூப்பரா இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக அவங்களுக்கு நல்லா இல்லை. ஸோ அந்த நிலைமை மாறி வீட்டில் இது வரைக்கும் ஐயோ பொண்டாட்டி பசங்கள்லாம் நம்ம சொன்னதே கேட்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்க சொல்லுக்கு கண்டிப்பாக மதிப்பு இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் 2 வாக்குக்காரக்கன் தனக்காரக்கன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. அதனால நீங்க தப்பே பண்ணலன்னா கூட அடியை நீங்க தான் வாங்கியிருக்கணும். இந்த வாட்டி நம்ம என்னடா நம்ம ஒண்ணு பேரும் புகழும் உங்களுக்கு கண்டிப்பாக உயரும். ஸோ பாக்கியத்திற்கு 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் கேது 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது குலதேவதா அனுகிரகம், பித்ருக்களின் அனுகிரகம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். அதனால இது வரைக்கும் நான் அப்பா அம்மாக்கெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், நான் கஷ்டப்படுறேன் புலம்புறவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. ஸோ வேலை மாற்றம், திருமணம், குழந்தை பிறப்பு,
வண்டி வாகனங்கள் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுடைய கனவு நிறைவேறும். நான் இதுவரைக்கும் இத நான் ஆசைப்பட்டேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றது எல்லாமே நிச்சயமா இந்த வருடத்துல உங்களுக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ பராபவ வருடத்துல ஒரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கு நீங்க எந்த தெய்வத்துக்கு வேணாலும் போய் சொல்லலாம். இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யலாம். அடுத்து தனுசுவா? ம். தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 8ஆம் இடத்திற்கு குரு வரார். அண்ட் கேதுவும் 8ஆம் இடத்துக்கு வராரு. 2ல ராகு, 4ல வந்து சனி இருக்கார். நீங்க சாதாரணமா ஏதாவது பேசினா கூட அது தப்பா போய் முடியும். அதனால பேசுற விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதுவும் இப்ப நீங்க தனுசு ராசிக்காரர்கள் ஒரு அரசியல்ல இருந்து வின் பண்ணிட்டீங்க, மினிஸ்டராலாம் வரப்போறீங்க அப்படின்னா, வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. தவறான வாக்குறுதிகளை குடுத்துட்டு நாளைக்கு மாட்டிக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு வரும். அண்ட் 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனி. ஸோ ஒரு அஷ்டம சனியில சிம்ம ராசிக்கு நம்ம என்ன சொன்னோமோ, அஷ்டமத்துல பாதி தான் அர்த்தாஷ்டமம். ஸோ 4ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கூட அட்வைஸ் பண்றவா எல்லாரும் தப்பு தப்பா பண்ணுவா. அண்ட் 8ஆம் இடத்துல கேது. ஸோ தனுசு ராசியில யார் கவனமா இருக்கும்னா, கல்லூரி மாணவ மாணவிகள். இந்த இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்டு வந்து ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டானாங்க. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுலாம் சொல்லி வீட்டுக்கு தெரியாம ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. இது எல்லாம் பிரச்சனையில போய் முடியும். என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத 10 வாட்டி யோசிங்க. இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கைடு யாருன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் நீங்க கைடன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 12ஆம் வகுப்பெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல எல்லாம் போய் சேர்க்குறாங்க அப்படின்னா, தனுசு ராசியா இருந்தா கவனமா இருங்க பெற்றோர்கள். ஏன்னா தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நட்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. என்ன மேடம் இதெல்லாம் ஒரே நெகட்டிவாவே சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் வந்து பலன்கள் அப்படிங்கிறத விட அறிவுரைகள் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, வெளியூர்ல போய் படிக்க வைக்கிறதுங்கிறதே பெற்றோர்களுக்கு வந்து வயித்துல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரிதான். ஸோ உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் தனுசு ராசியாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய மொபைல் நம்பரை உங்களோட லிங்க் பண்ணிக்கோங்க. இப்பதான் நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. அதனால பிள்ளைகள் வேண்டாம் அப்படின்னாலும் கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களினுடைய பொறுப்பு. நாளைக்கு கையை விட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு சொல்றதுக்கு இல்ல உங்க வீட்டுல வச்சே நீங்க படிக்க வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பா தனுசு ராசிக்கு இந்த கிரக நிலைகள் இப்படி இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் எந்த வயதனாக இருந்தாலும் கூட இருந்து குழி பறிக்கிறவங்கன்றது இருப்பாங்க. அதுல நீங்க கவனமா இருந்துக்கணும். சரி, இதுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எந்த தெய்வத்தை நான் பிடிச்சுக்கலாம்னா சக்கரத்தாழ்வார் தான். நீங்க சனிக்கிழமையில போய் 12 பிரதட்சணங்க. இது பைசா செலவே இல்லை. 12 பிரதட்சணம் பண்ணுங்க. சக்கரத்தாழ்வார் உங்க பசங்களையும் சரி உங்களையும் சரி கண்டிப்பா காப்பாத்துவார். முடிஞ்சா சுதர்சன காயத்ரி சொல்லுங்க. ஸோ தேவையில்லாமல் நம்ம போய் ஒருத்தன்ட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்து எனக்கு கடன் கொடு அப்படின்னாலும் நம்ம ஏமாற மாட்டோம். எங்கேயாவது போய் நம்ம ஒரு வீட்டுக்காக கடன் வாங்குறோம் அப்படின்னாலும் ஏமாற மாட்டோம். சக்கரத்தாழ்வாரை அடுத்த 1 வருஷம் 12 சுத்துங்க. எந்த வித பிரச்சனையும் நம்ம பக்கத்துல வராது. நெக்ஸ்ட் மகரம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம விருச்சிகம் மாதிரி தாங்க. ரொம்ப நல்ல பீரியட். இது வரைக்கும் உழைச்சு எந்த வித பலனுமே பார்க்காதவங்களுக்கு தட்டுல ஒரு தங்க தட்டுல வச்சு இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல காலம். ஏன்னா குரு பார்வை வந்து 7ஆம் இடத்துல மகரத்தின் மேலதான் வருது. அப்போ ஒரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம். மற்ற கிரகங்கள் ராகு கேத்து 2-8ல வந்தாலும் கூட குரு பகவான் இவங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு வரார். பின்னாடியே கேது பகவானும் வருவார். அப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு நல்ல ஸ்தானத்தை அது கொடுக்கும். உங்க ராசிக்கே வந்து ராகு பகவான் வரப்போறார். எப்பொழுதுமே ராகு வந்து சனியோட ஒத்து போயிடுவார். ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட். அதனால மகரத்துல வந்து ராகு உட்கார்றச்சு பெருசா அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க மாட்டார். வேலை விஷயம், திருமணம், இது எல்லாமே நீங்க நினைக்கிறத விட அதிக பலனை கொடுக்க குரு பகவான் ரெடியா இருப்பார். இப்போ குலதெய்வத்தெல்லாம் இது வரைக்கும் கரெக்டா கும்பிட்டவங்களுக்கெல்லாம் சூப்பர் பீரியட்னு சொல்லலாம். இது வரைக்கும் நான் போய் கூட பார்த்ததில்லை அப்படின்னா இதுக்கு மேலேயாவது போங்க. கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு பிறகாவது ஒரு நல்லது அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதுல உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுல சேர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி.
திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நான் உழைச்சேன், என் உழைப்புக்கு ஏத்த மாதிரி வரலைன்னா கண்டிப்பாக வரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் நான் பொருளெல்லாம் ஏமாந்திருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒவ்வொரு விதமான நன்மைகள் வந்து குரு பகவானால் கிடைக்கும். இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்க, கோவில் சொல்லுங்க, நான் போகணும் அப்படின்னா அவங்கவுங்க குலதெய்வத்தை பார்த்தாலே போதும். ம். அண்ட் இந்த அமாவாசையில மாசம் மாசம் அமாவாசை வருதுல்ல, விடாம பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது. அதே மாதிரி ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு ஒரு அதிதி யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. ஸோ இவங்க வந்து முடிந்தவர்கள், எல்லாராலையும் ஒரு கோயிலுக்கு போகணும்னா அப்படி சட்டுன்னு கிளம்பி போயிட முடியாது. ம். பாண்டுரங்கன் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கனை போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ஆலயத்துக்கு போங்க. சனிக்கிழமையில போறது விசேஷம், இல்லை ஏகாதசிக்கு போறது. அடுத்தது கும்பம். கும்பம். ம். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப் என்னன்னா, சனி அவங்க ராசியை விட்டு போயிட்டாரு. ஸோ 2ஆம் இடத்துல இப்ப சனி பகவான் இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்க என்னென்ன கோயில் சுத்தி இருக்கீங்களோ, என்னென்ன வேண்டுதல்கள்லாம் வச்சிருக்கீங்களோ அது பலிக்கக்கூடிய ஒரு காலம். ம். குரு பகவான் 5ஆம் இடத்துலயும் இருந்து இது வரைக்கும் பெருசா கொடுக்கல. ஆனால் அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு அவரு. குரு பகவான் பார்க்கறச்சே ஒரு நல்ல குடும்பம் அமையும். எனக்கு தெரிஞ்சு கடந்த 1-2 ஆண்டுகளுக்கெல்லாம் அந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயித்து நின்று போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பீரியடு. ஸோ திரும்பவும் கல்யாணம் ஆறது, இல்லை திரும்பவும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறதுங்கிறதுக்கு இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்கு. ம். ஸோ 7.5 சனியில கடைசி 2.5 ஆண்டு காலத்தில் இருக்காங்க இவங்க. அதனால அடுத்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு பாத சனின்னு சொல்லுவோம். ம். ரொம்ப நல்ல பீரியடு. இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும், இழந்த பொருள்கள் மீண்டும் கிடைக்கும், இழந்த குடும்பம் மீண்டும் கிடைக்கும். அதனால இழந்தவைகள் எல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் கும்பராசி அன்பர்களுக்கு. அதனால ரொம்ப நல்ல பீரியடு. உங்க வரக்கூடிய இந்த டைம் எல்லாமே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம், இந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு எல்லாமே நல்லது கிடைக்கும் அப்படின்னா, ஆம், பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயம் நிறைய இடத்துல இருக்கு. ம். ஸோ பிரம்மாவுக்கு சாபம் தீர்த்த இடங்கள் இது எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலங்கள். So எங்கெங்க சிவன் வந்து பிரம்மபுரீஸ்வரரா இருக்காரோ இந்த ஆலயங்களை தேடி கண்டுபிடிச்சு போங்க. இந்த ஆண்டு 6ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம போய் என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். உதாரணத்துக்கு சொன்னா திருப்பட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, திருச்சி. திருச்சி பக்கம். ம். அந்த மாதிரி பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் அங்க மட்டும் இல்ல, நிறைய பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார். ஸோ உங்க ஊர் பக்கத்துல எங்கெல்லாம் பிரம்மபுரீஸ்வரர் இருக்காரோ பாருங்க, நிறைய மாற்றங்கள் கும்பராசி நேயர்களுக்கு வரும். So 12வது ராசி மீனம். ஆமா, மீனராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயேங்க அப்பா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கும் நல்லது வராதா அப்படின்னு இது நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அவங்க பிள்ளைகளால் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். கடனை வச்சுட்டு போயிருக்கவங்க பசங்க, எல்லாம் கல்யாணம் சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த மீனராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரக்கூடிய காலகட்டம் இந்த பராபவ வருடத்துல இந்த கிரக மாற்றங்கள்ல சனி உங்க ராசியில இருக்காரு. இருந்தாலும் இப்ப குரு 5ஆம் இடத்துக்கு போறார், கேத்துவும் 5ஆம் இடத்துக்கு வராரு, ராகு லாபத்துக்கு போயிடுவார். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு பயந்துண்டு ஐயோ என்னால முடியுமா முடியாதான்னு. அதனால மீனராசிக்காரர்கள் முதல்ல அதுல இருந்து வெளியில வரணும். ஏன்னா சனி உங்க ஜென்மத்துல இருக்கிறதுனால ஒரு தன்னம்பிக்கையை இழக்கிறதுக்கு அவர் பண்ணுவார். அண்ட் மனதுல இருக்கக்கூடிய தைரியம் இருக்காது. இது இரண்டையும் நீங்க வரவழைச்சுக்கிட்டீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் கேத்துவும் அவங்க என்ன கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்களோ அதை நீங்க எடுத்துட்டு செயல்பாடு செய்யலாம். அதனால இப்ப மிஸ்டேக் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள்னால இருக்காது, நம்மளால தான் இருக்கும். ம். நீங்க சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியில வரணும். இங்க இருக்கிற பொருளை நான் தான் போய், அது எனக்கு உண்டானதுன்னா நான் தான் போய் எடுத்துக்கணும் இல்லையா? ம். வித்யா என்னதான் பக்கத்துல இருந்தா கூட எடுத்துக்கோங்கன்னு நீங்க சொல்லலாம். ம். அதை போய் நான் தான் எடுத்துக்கணும். அதனால மீனராசிக்காரர்களுக்கு நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டேன், வேலையே கிடைக்கலன்னு சொல்லி உட்காரக்கூடாது. அடுத்த இடத்துக்கும் அப்ளிகேஷன் போடணும். கண்டிப்பா அதுக்கான நல்ல இது வரும். ஸோ இப்படி அவங்களுடைய மன உறுதியை பலப்படுத்திக்கிட்டு எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு தெரிஞ்சோ இவங்க போய் முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா வியாபாரம், தொழில், இவங்களுக்கு திருமணம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.
அதனால இந்த ஜென்ம சனி எனக்கு, அதனால எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாருன்னு சொல்றவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜென்ம சனியா இருந்தாலும் பரவாயில்ல, 5ஆம் இடத்துல குரு இருக்காரு, வாய்ப்பை நான் தேடி போகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கு. அண்ட் இவங்க ஒரு கோவில், இந்த வருடத்துல ஒரு நல்ல தெய்வத்தை வந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னா அம்மன் ஆலயங்கள் வந்து போகலாம். அதுவும் சக்தி பீடங்கள் வந்து போறது நல்லது. அது வந்து தைரியத்தை கொடுக்கும். ஸோ எங்கெல்லாம் உங்களால போக முடியுமோ, அடிக்கடி நீங்க போனோம்னா சமயபுரம் மாரியம்மன் போகலாம். உறையூர்ல வெக்காளியை போய் பார்க்கலாம். அதே மாரி திருவராலங்காடுல இருக்கக்கூடிய காளியை போய் பார்க்கலாம். இந்த மாதிரி அம்மன் ஆலயங்கள், அதுவும் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் மாரி இருக்கக்கூடிய ஆலயங்களை தேடி போனீங்கன்னா, நமக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும். நமக்கே பாடியில நெறைய சார்ஜ் ஆன மாரி இருக்கும். அதனால இந்த பராபவ ஆண்ட நீங்க சந்தோஷமா கொண்டாடலாம். அப்பா, அம்மா அப்படியே ஒரே கூஸ்பம்ஸா இருக்கு மேம். என்னன்னா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீல்டு தான். உங்க இத பத்தி தான் நீங்க சொல்றீங்கன்னாலும், இப்ப தொடர்ந்து 12 ராசிகளுக்கான ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி, அவங்களுக்கான கடவுள் பரிகாரம் இப்படின்னு மொத்தமா சேர்ந்து சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நிமிஷமா நான் எதுவுமே பேசல. நீங்க தான் பேசியிருக்கீங்க. ரொம்ப நிறைவா இருக்கு. இன்னைக்கு இந்த புது வருடத்துல இந்த நாட்டு எப்படி இருக்க போகுது, இன்னைக்கு பிரச்சனைகள் அப்படின்னா எதன் காரணமா இது ஏற்பட்டிருக்கு, பொது பலன் வரும்போது நம்ம எந்த விஷயங்கள்ல எல்லாம் கவனமா இருக்கணும், அதை பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு ஒரு நிறைவு கிடைக்கும், யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு யோகம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். இந்த 12 ராசிகளையும் முழுமையா வரிசைப்படுத்தி எல்லா நட்சத்திரத்துக்குமே நீங்க வந்து ஒரு பரிகாரமா என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த நன்னாள்ல என்னோட சேனலுக்கு கெஸ்டா வந்து உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை சொன்னதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ. உங்களுடைய சேனல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, என்னை அழைத்து இதை நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை இங்க கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய சேனல் இன்னும் மிகப்பெரிய அளவுல வளரணும். நீங்களும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும். இந்த வருஷத்துல நீங்களும் நல்லா இருக்கணும்னு என்னோட வாழ்த்து. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேரிலே இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாள்ல இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஆசைப்படுறது என்னன்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம், என்ன நடக்குமோ அப்படின்ற பயம் அப்படிலாம் இருந்திருப்பாங்க. ராசி பலன் பார்க்காத ஆள்களே இருக்க முடியாது. ஜோசியம் தான் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பனிங் ஒரு ஃபீல்டா இருக்கு. எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயங்களா இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு பாரதி ஸ்ரீதரன் அவர்கள் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டிருக்கோம். பொது பலன்ல இருந்து தனித்தனியா ராசி பலன் வரைக்கும் நிறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் வேறொரு கெஸ்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.